கண்ணின் மணியென காப்பாராக. அன்பும் மகிழ்வும் பகிர்வும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் தன் பிரசன்னத்தை நிறுத்துகின்றார், அங்கே இறையாட்சி மலர்கின்றது. கள்ளம் கபடற்று எதையும் எதிர்பார்க்காமல் இங்கு ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நீங்கள் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மீண்டும் அசை போட்டு பார்த்து இந்த நாள் நமது நாள் என்று உங்களுடைய விடுமுறை நாட்களிலும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் நடைபயிரித்து வழிகாட்டியாக இருந்து கடந்த ஆண்டுகள் முழுவதும் உங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி கூறி உங்களை வரவேற்கின்றோம். இறைவார்த்தை இவ்வாறு கூறுகின்றது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று. கடவுள் உங்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் இத்தனை ஆண்டு காலமாக பல்வேறு வாய்ப்புகளை தந்து ஒரு குடும்ப சூழலை தந்து உங்களை உயர்த்தி இருக்கின்றார். உங்களுக்காக இறைவனை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். கடந்து வந்த ஆண்டுகள் முழுவதும் உடனிருந்து ஆசீர்வதித்த காத்திட்ட இறைவன் தன் ஆசீர்வாதங்களை நம் அனைவர் மீது பொழிந்து காத்திட இன்றைய நாளின் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கும் எங்களுக்கும் மற்றவருக்கும் ஒரு பயனுள்ள வகையில் அமைந்திட இறையாசிர் கேட்போம். உங்கள் ஒவ்வொருவரையும் இத்தனை ஆண்டு காலமாக தூய இருதய அன்னை மரியாள் பாதுகாத்தது போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் உங்களுடைய விருப்பங்களையும் உங்கள் ஆசைகளையும் அன்னை மரியாள் இறைவனிடம் வரம் கேட்டு நிறைவேற உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. விண்ணகத்தின் கதவுகள் திறந்து இறையருள் உங்கள் இதயங்களையும் இல்லங்களையும் குடும்பத்தாரையும் நம்மையும் நமது சூழலையும் இறைத்தரம் என்னாலும் தாங்கி வழிநடத்திட மன்றாடுவோமாக. ஆமேன். ஆண்டவர் உங்களையும் எங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் வாழ்வில் உற்சாகமான தருணங்கள் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன, ஒளிவித்துக் கொண்டிருக்கின்றன. புது வேகத்தோடு முன்னேறுவதற்கு நமக்கு வாய்ப்புகளும் ஒன்று சக்தியாக மாறுகிறது. எங்கே செல்கிறோம் என்பதை அறிந்து பயணிப்பவர்களுக்கு தான் போய் செய்தவிடம் அவர்களுக்கு தென்படும். திசை தெரியாமல் இலக்கு தெரியாமல் பயணித்தால் எங்கு போவது என்று தெரியாமல் சேர வேண்டிய இடம் சேர இயலாது. இமாக்லேட் பள்ளி தந்த சிறிய ஒளி கதிரை சிக்கென பிடித்து கொண்டு உழைத்து முன்னேறி முயற்சியை தொடர்ந்து செய்ததன் விளைவாக நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு பணி செய்யும் வேலை இடங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுபவர்களாக, குடும்பத்தின் தலைமை பொறுப்புகளை ஏற்று வழி நடத்துபவர்களாக சிறந்து விளங்கும் உங்கள் அனைவரையும் இங்கு எங்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்க வந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். மீண்டுமாக உங்களுடைய இரண்டாம் தாய் வீடான இமாக்லேட் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் உங்களை மன மகிழ்ச்சியோடு மங்கள ஆரத்தி எடுத்து வளமோடும் என்றும் நலமோடும் வாழ உங்களை வாழ்த்தி பாசத்தோடு வரவேற்கின்றோம். ஆரத்தி எடுத்து சகோதரமே உம்மை அழைத்தோம், மங்கள ஆரத்தி எடுத்து சகோதரமே உம்மை அழைத்தோம். நீங்கள் நலமுடன் வாழ்ந்திடவும் அன்புடன் அழைக்கின்றோம், உம்மை அன்புடன் அழைக்கின்றோம். இமாக்லேட் பள்ளி சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, அலுவலக பணியாளர்கள் சார்பாக, இங்கு கல்வி பயிலும் மாணவிகள் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவிகள் உங்களை மரியாதையோடு அன்போடு மகிழ்வோடு வரவேற்கின்றார்கள். பவனையோடு நாம் கருத்தரங்கிற்கு செல்வோம்.
Good morning to one and all. Good morning. Dance is a hidden language of souls. It's the most perfect symbol of the activity of God and His angels. Dance makes us to vibrate like a guitar. It makes our body to fly without wings, sing without voice. It's a strong magic which unites us with God. Well, here comes the angels to connect our souls with God. असतो मा सद्गमया तमसो मा ज्योतिर्गमया मृत्योर्मा अमृतं गमया Thank you, girls, for uniting us with God.
Light is a symbol of brightness and prosperity. Light and brightness represents the positive, the good, and the good spirits. Remember what Jesus Christ said. You are the light of the world. A city on a hill cannot be hidden. Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on its stand and it gives light to everyone in the house. In the same way, let your light shine before men, that may see your good deeds and praise your Father in heaven. By lighting a lamp, the lamp becomes a form of fire. The lamp burns not to be the light itself, but merely as a message to remind who are present peace and of positive brightness. Lighting a lamp before a ceremony spreads divine grace to make this morning a blessed one by kindling the lamp of knowledge and wisdom. For seeking the choicest blessings for the same, I invite our lovable Reverend Sister Mary Christina to kindle the lamp and inaugurate the function. I would request Mrs. Baby Lalita, one of our senior former students of 1971 batch, to lead the lamp. Now, I invite Mrs. Rajeshwari, one of junior former student of 2015 batch, to light the lamp. I request Mrs. Luna, the PET teacher of our school and the treasurer of Avadi Immaculate Alumni Association, to touch the lamp. And now I call upon Christilla, present student of our school and the forthcoming member of our group, to glow the lamp. A dream written down with a date becomes a goal. A goal broken down into steps becomes a plan. And plan backed by action makes the dream come true. A warm and hearty welcome, one and all. I request our beloved committee member, Mrs. Lavanya, to welcome the gathering. ஆதியும் அந்தமும் ஆனவன் நீ, என்னை ஆளும் சக்தியும் நீ. எம் இறைவனே, உம்மை வாழ்த்தி இவ்விழா இனிதே நடைபெற எம்மோடு இணைந்து எம்மை வழிநடத்திட உம்மை வணங்கி வரவேற்கின்றேன். ஆவடியின் ஆச்சரிய குறி நினைக்க நினைக்க நெஞ்சூரும் அனுபவம், விண்மீனுக்கே தூண்டில் போடும் எம் தோழியர். மகிழ்ச்சியை ஊற்றி வளர்த்த பருவம், உயிர் ஒழுகும் மலர்களாய் எம் தோழியர். உலகம் தரா ஞானம் பள்ளி தரும் எமக்கு. மாணவிகளின் முதல் தோழியர் குடும்பம் உருவான கருவறை. எம் இமாக்குலேட் என்னும் தாய்மடி தேடி வந்திருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவிகளே, இந்நாள் சாதனையாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் எம் இமாக்குலேட் குடும்பம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. மேலும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வெற்றிடும் யாவிலும் வெற்றிகள் குவிப்போம், பெண்மையை போற்றி பெருமிதம் கொள்வோம், வேர்களால் இணைவோம், விழுதுகளாய் விருட்சமாவோம். மீண்டும் உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். Hearty welcome to all. Thank you. And now, to warm our hearts with hopeful words of inspiration, I would like to present our headmasters of IHM School, the President of Avadi Immaculate Alumni Association, Reverend Sister Rita Mary, who has rendered and shared her views and ideas to us through this e-message. Good morning, my dear friends. Immaculate பள்ளி என்னும் அற்புத விளக்கின் சுடர்களாக
சமூகத்தின் பல்வேறு பணித்தளங்களில் பல சிறப்பான பணி பொறுப்புகளை மேற்கொண்டு அற்புத விளக்குகளாக திகழும் நீங்கள் அனைவரும் இந்த பேரிடர் காலத்திலும் ஆசையோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் வருகை புரிந்திருக்கின்ற இம்மாக்குலேட் பள்ளியின் செல்வங்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் பாசமான அன்பான இதயம் நிறை நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று உங்களை நேரடியாக சந்திக்க முடியாத நிலையிலும் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஒரு ஆசிரியரின் பேனாமனை குனியும் போதெல்லாம் ஒரு தலைமுறை தலை நிமிர்கிறது. அன்றைய மாணவ செல்வங்களான உங்களை இன்றைய மாணிக்கங்களாக சமுதாயத்தின் சொந்தக்காரர்களாக திகழ செதுக்கியவர், அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட உங்களை ஆர்த்தி எடுத்தவர்கள் நம் ஆசிரியர்கள். இன்று உங்கள் அனைவரின் சார்பில் அவர்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையை விட மேலான தவம் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறம் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. மேற்சொன்ன இந்த வரிகள் யதார்த்தமானவை, உண்மையானவை. தொடர்ந்து நம்மால், நம் குடும்பங்களில், நம் சமுதாயத்தில் கடைபிடிக்க வேண்டிய உண்மையான வரிகள். ஒரு காட்டு வழியில் கடும் வெயிலில் ஒரு மனிதன் ஒரு கல் திண்டின் மீது படுத்திருக்கிறான். அவ்வழியே வந்த ஒரு ஏழை மனிதன் சொல்கிறார், இந்த மனிதன் மிகுந்த பசியோடு இருக்கிறான், துவண்டு போய் இந்த வெயிலில் படுத்திருக்கிறான். அவ்வழியே வந்த விறகு வெட்டியோ இரவு முழுவதும் விறகு வெட்டி களைத்து போய் இந்த கடும் வெயில் என்று தெரியாமல் படுத்திருக்கிறான் என்கிறார். அவ்வழியே வந்த திருடன் அவரை பார்த்து, இவன் இரவு முழுவதும் திருடிவிட்டு இதோ இன்று எந்தவித சலனமும் இன்றி இந்த கடும் வெயிலில் கூட படுத்திருக்கிறான் என்று சொல்கிறார். அவ்வழியே வந்த குடிகாரன் ஒருவர் சொல்கிறார், நல்ல இந்த காலை வேலையில குடிச்சிட்டு பட்ட பகல்ல மட்டையாயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுகிறார். அவ்வழியே வந்த ஒரு ஞானி, எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தால் இந்த கடும் வெயில் கூட உரைக்காமல், இந்த வெயிலை கூட கண்டு கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வழியே வந்த 2 பெண்கள் அவரை எழுப்பி தாங்கள் கொண்டு வந்த தண்ணீரை தந்து முகத்தை கழுவ வைத்து அவரை நேரில் படுக்க வைத்து தாங்கள் கொண்டு வந்த உணவை அவருக்கு தந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த 2 பெண்கள் வேறு யாரும் இல்லை, நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள். இந்த சில நிகழ்வு நமக்கு சொல்வது, ஒவ்வொருவரும் அவரவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அவருடைய உண்மையான வாழ்க்கையையும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆம் மாணவிகளே, இன்றைய சூழல் நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை. வெற்றி பெற்ற அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும், பெற்றுத்தரும். செய்யும் செயல் சிறியதோ பெரியதோ மனம் ஒன்றி ரசித்து முழு ஈடுபாட்டுடன் தன்னம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக வெற்றி நமக்கு. அவ்வாறே நீங்களும் செயல்படுங்கள். இத்தாலி நாட்டு மிக சிறந்த இசை ஞானி, பல 100 இசை நிகழ்ச்சிகளை நடத்தி அனைவருடைய பாராட்டுகளை பெற்றவர், நாட்டின் மிக சிறந்த விருதுகள் பலவற்றை பெற்றவர். ஒரு இசை நிகழ்வின் போது அவருடைய மகனிடம் தன் தந்தையுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், என் தந்தை சிறிய செயலானாலும், அதாவது ஒரு ஆரஞ்சு பழத்தை உரித்து சாப்பிடுவதாக இருந்தாலும், பெரிய இசை கச்சேரியை நிகழ்த்துவதாக இருந்தாலும் மனம் ஒன்றி முழு ஈடுபாட்டுடன் ருசித்து அதை செய்வார். இதுவே அவருடைய வெற்றியின் ரகசியம் என்று சொன்னார். ஆக நம்முடைய செயல் சிறியதோ பெரியதோ ரசித்து முழு மனதுடன் ஒன்று செயல்படும் போது நாம் வெற்றி பெறுவது மிக எளிது. ஒரு விதைக்குள் 1000 காடுகள் உருவாக்கக்கூடிய வீரியம் அடங்கியுள்ளது. ஒரு சிறிய விதை
மண்ணில் புதைந்து மண்ணில் உள்ள ஈரப்பதத்தையும் தனக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் உறிஞ்சி தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு சாதகமான சூழல் வரும்போது மட்டுமே முழு வீரியத்தோடு முழு பலத்தோடு தனக்கு இடையூறாக இருக்கின்ற கடினமான மண் தரை கல் போன்ற தடைகளையும் தாண்டி முளைத்து மரமாக சுதந்திரமாக வளர ஆரம்பிக்கிறது. மழை, வெயில், பனி, புயல், வெள்ளம் என்ற எத்தனையோ இடையூறுகள் வந்த போதிலும் அத்தனையும் தாண்டி அனைத்தையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தக்க காலத்தில் தக்க பலனை தருகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான விதைகளை உருவாக்கி தன் இனத்தை பெருக்கிக் கொள்கின்றது. சாதாரண விதைக்கு இவ்வளவு சக்தி இயற்கை கொடுத்திருக்கிறது என்றால் பெண்களாகிய நமக்கு சக்தியும் பலமும் மனோதைரியமும் இறைவன் நிறைவாகவே தந்திருக்கின்றார். தைரியமாக எதையும் எதிர்கொண்டு வாழ்வில் முன்னேறி செல்ல நமக்கு அதிகமாக பலம் இருக்கிறது என புரிந்து கொண்ட சாதாரண பெண்கள் சாதனை பெண்களாகின்றனர். நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு கடினமான சூழல்கள் வரலாம். ஆனால் ஒருபோதும் தோன்றிவிடாமல் பல்வேறு துறைகளில் பல பொறுப்புகளில் முதன்மையானவர்களாக சாதிக்க வேண்டும். உங்களை வாழ்த்துகிறேன். சர் ஐசக் நியூட்டன் கூறுவார், உலகில் தலை சிறந்த வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்வதற்கு நிறைய பொறுமை, கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகின்ற திறமை, தவறுகளை காணும்போது கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்பவர்களையும் அரவணைத்து செல்லும் கனி உடைமை. இந்த 4 குணங்கள் இருந்தால் வெற்றி நிச்சயம். இந்த நற்குணங்கள் உங்களில் கொண்டு உங்கள் குடும்பங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்லவும் உங்கள் பணித்தலங்களில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைக்கவும் வாழ்த்துகிறேன். வாழ்க்கை என்பது வேறொன்றுமல்ல, நமக்கு இயற்கையை கற்பித்து தருகின்றது. மோதி பார்க்க அலைகள் சொன்னது, முட்டி பார்க்க விதைகள் சொன்னது, தொட்டு பார்க்க வானம் சொன்னது, தோண்டி பார்க்க தண்ணீர் சொன்னது, மௌனம் காக்க மலைகள் சொன்னது, தட்டி திறக்க காற்றும் சொன்னது, ஜோதி வளர்க்க தீயும் சொன்னது, காயம் ஏற்க சிலைகள் சொன்னது, மாயம் ஏற்க வானவில் சொல்கிறது. இதுதான் வாழ்க்கை என கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்துகின்றார். ஆம் நண்பர்களே, இந்த அருமையான கவிதை நமக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை எடுத்துக் கொள்கின்றது. கடலிலே முத்து எடுக்காமல் வெளியே வந்தால் கடலில் முத்து இல்லை என்று அர்த்தம் இல்லை. நம்முடைய முயற்சி இன்னும் தேவை என்றுதானே அர்த்தம். அதுபோல நம் வாழ்க்கையில் தோண்டு போகின்ற நேரங்களில் இன்னும் சிறிது முயற்சி செய்யலாமே என்று தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். சமூகத்தில் பின்தங்கி உள்ள ஓரம் கட்டப்பட்ட பெண்கள், பெண் குழந்தைகளின் வாழ்வில் கல்வி அறிவை தருவதன் மூலம் உயர்வு பெறச் செய்தல் என்ற எம் சபையின் விருது வாக்கு செயல் வடிவம் பெற எம் சபை நடத்துகின்ற பல பள்ளிகளில் நம் இமாக்லேட் பள்ளியும் ஒன்று. பல ஆயிரம் மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் பள்ளி கல்வி முடித்து அடுத்த கட்ட உயர்கல்வியை கற்கிறார்கள். சிறப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய தங்களுடைய உயர்கல்வியை படிக்க முடியாமல் இருக்கின்ற மாணவிகளை இனம் கண்டு அவர்கள் தங்களது கல்வியை தொடர பல 100 மாணவிகளுக்கு எம் எஃப்எஸ்சி சபை வழிகாட்டுகின்றது. நம் பள்ளியிலும் விதவை பெண் தாயின் பிள்ளைகள், சிங்கிள் பேரண்ட் உள்ள பிள்ளைகள், இவர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய உயர்கல்விக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோம். பல 100 மாணவிகள் இன்னும் அதிகமான பலன் பெற வாழ்வில் உயர நீங்களும் உதவிக்கரம் நீட்டலாம். இறுதியாக இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக அமைந்திட நாள் நேரம் பாராது பல்வேறு பணிகளை பகிர்ந்து செய்திட்ட எம் அலுமினி டீம், சிஸ்டர் கிறிஸ்டி மற்றும் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தின் மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நலன்களும் வளங்களும்
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நமது பள்ளி பாதுகாவலியான அன்னை மரியாளின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you all. We thank you from the bottom of our heart, sister. A warm welcome to everyone. Alumni Meet is a lifetime experience for both Alumni Matter and its alumni. We know time does not stop for anyone, and it takes a lot to take some time out of your busy schedule to be here, and I thank everyone being present here, and the heartiest invitation to everyone, those who are present here. Nothing is impossible. The word itself says, I am possible. With this courage, we are successfully stepping into alumni celebration. Try not to become a man of success, but rather try to become a man of value. Some people make the world special just being in it. One such person who is the backbone of alumni, Sister Mary Christiana. It's a great pleasure for me to invite Reverend Sister Christiana to deliver a year plan of alumni. நீங்க அமைதியா இருந்தா தான் நான் பேசுவேன். நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? வீட்டில் கட்டி போட்டுருந்துருக்காங்க உங்களை. அப்புறம் இந்த விசில் சத்தம் கேட்ட உடனே அந்த காலத்தில் இருந்தவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறீங்க. வெரி குட், ஹாப்பி. நான் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி மூஞ்சி தான் அப்படியே இருக்குது. உருவம் தான் கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் பேர் குண்டாக இருக்காங்க. ஆனால் மற்றபடி அந்த சேட்டை பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு சிலருக்கு அப்படியே தெரியுது. நிறைய பேர் எனக்கு தெரியாது, பட் தெரிஞ்சவங்கெல்லாம் அப்படியே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இங்கே நிற்கிறோம், ஒரு அசோசியேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த ஸ்கூல் ஆல்ரெடி 60 to 63 இயர்ஸ் ஸ்டெப் பண்ணி இருக்கு. நம்ம இந்த 63 இயர்ஸ்க்கு தான் நம்ம ஒரு அலுமினி அசோசியேஷனே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம்னா எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையும் அலுமினி அசோசியேஷன் இருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். பட் நாட் பேட். ஆமாம், லேட்டஸ்ட்டாக தொடங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்குது. உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் அது. நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதே ஃபோர்ஸில் நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த அலுமினி அசோசியேஷன் நம்ம ஏன் வந்திருக்கோம்னா ஒரு 5 கோல் பண்ணியிருக்கிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு செட்டப் வேணும். நம்ம சும்மா வந்தோம், பார்த்தோம், பேசணும், ஹலோ சொன்னோம், செல்ஃபி எடுத்தோம், குரூப் ஃபோட்டோ எடுத்தோம், யூடியூப்பில் போட்டோம், டாட்டா காட்டி போனோம். இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம எதை செஞ்சாலும் சிஸ்டமேட்டிக்காக செய்வோம்.
நம்ம கண்டினியூவாக செய்யணும். இட்ஸ் நாட் ஒன் டே ப்ரோக்ராம், இது வந்து நம்ம லைஃப் லாங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். அந்த கோலை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு கோல் வந்து சொல்லி முடிச்சுன்னு கேள்வி கேட்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு கோல் ரெடியாக கேட்குறதுக்கு? ஓகே. நம் பள்ளிக்கும் இங்கு படித்த முன்னாள் மாணவிகளுக்கும் இடையான தகவல் தொடர்பை பேணுதல். நீங்களும் நாங்களும் ஒரே ட்ராக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், வறுமையில் வாடும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு கணவனை இழந்து தவிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு உதவுதல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்யூனிகேட்டில் இருக்கணும். அடுத்து நம்ம யாருக்காவது என்ன செய்யணும்? உதவி செய்யணும். முக்கியமாக பெண்கள், பெண் குழந்தைகள். அவ்வளோதான் நம்மளுடைய டார்கெட். வந்து அது தவிர எங்கேயும் போகக்கூடாது, நம்ம அப்படியே போகணும். ஒன்று பெண்கள், பெண் குழந்தைகள், அவங்களுக்கு முக்கியமாக இப்போ பெண் குழந்தைகளுக்கு நம்ம கல்வி எஜுகேஷனுக்கு நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணணும். மூணாவது வந்து அறிவு பரிமாற்றத்தில் ஈடுபடுகின்ற விதமாக மாநாடு, பயிலரங்கம், கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடத்த ஏற்பாடு செய்தல். செமினார்ஸ் நம்ம வைக்கணும், ஒர்க் ஷாப் வைக்கணும், இதெல்லாமே நம்ம வைக்கணும். அடுத்து ஃபோர்த் ஒன், முன்னாள் மாணவிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்துதல். இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறோம், நம்மளுக்கு நம்மளே செய்கிறோம். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம செமினார் கண்டக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஒரு சில நல்ல கம்பெனியில் நீங்கள் வந்து நல்ல ஜாபில் இருக்கிற உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்? நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்மளுக்கு. இப்போ வி ஆர் ஒன் ஃபேமிலி. அது மாதிரி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப்பில் போட்டிங்கன்னா அந்த ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதில் ஜாப் வந்து நம்ம பண்ணி கொடுக்கறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதான் நம்ம அலுமினிக்கு இப்போ நம்ம மட்டும் உதவி செய்யக்கூடாது, நம்மளுக்கும் நம்மளே நம்ம உதவி செஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம ஒருத்தரை நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் ஒன், முன்னாள் மாணவிகளின் சங்கத்தின் சார்பாக எடுக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் தாங்கள் படித்த பள்ளியின் வளர்ச்சியிலும் ஆர்வம் காட்டுதல். எப்பயோ வருஷத்துக்கு ஒரு முறை வந்தோம் முடிச்சிட்டோம் போனோன்னு இல்லை. எதெல்லாம் அலுமினி என்னெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் எடுக்குதோ அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் வேணும். நீங்கள் மெம்பர்ஷிப் கண்டிப்பாக ஆகணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு சில பேட்ச் மட்டும் வந்து என்ன நாங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து அலுமினி அசோசியேஷன் இட்ஸ் நாட் எ நேம் சேக், இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஒன். நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம அலுமினி அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். இதுவா இம்மாக்குலேட்டில் படித்த பிள்ளைங்க அவங்க வந்து அலுமினி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்துக்கே நம்ம காட்டணும். செய்கிற காரியங்கள் சின்னதாக இருந்தால் போதும், பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சின்ன சின்ன காரியங்களை நம்ம செஞ்சுட்டே போவோம். அப்போ தான் வந்து நீங்கள் செய்ய இனிமேல் வர ஸ்டூடெண்ட்ஸு உங்களை மாதிரியே ஃபாலோ பண்ணி நம்மளால் சமுதாயத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஒரு 4 பேர் சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் வாழ்க்கையில் நம்ம ஒரு மகிழ்ச்சியை தர்றோம், அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய அலுமினி அசோசியேஷனுடைய ஒரு குறிக்கோள் சொல்லிட்டு ஒரு 5 எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம handing over the plan, we are calling batch wise. Someone sitting in the shade today because someone planted a tree a long time ago. Yes, we the product of Immaculate have gathered here to plan now and reap the benefit. Our goals can only be reached through a vehicle of plan in which we must frequently believe and upon which we must vigorously act. Here we are to plan and reap the benefit of success. Now I call upon our dazzling batch of 1971 to 1992 to come forward. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கவனிக்கணும். ஒரு சில பேட்ச் நாங்கள் கிளப் பண்ணியிருக்கோம். அப்போது கிளப் பண்ணியிருக்கிற பேட்ச் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஸ்டேஜுக்கு வரணும், இந்த பிளானை நீங்கள் கையில் வாங்கிக்கணும். அதனால் நான் சும்மா குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவேன். நான் யாருன்னு பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி விட மாட்டேன், பிடிச்சிக்குவேன். சரிங்களா? அதனால் அப்படி நம்மளுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்க பாரு, என்ன அப்படி கும்பலாக இருக்காது. அப்போ ஒரு சில பேட்ச் என்ன வந்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன வரணும்? 1971 to 1992 batch. நீங்கள் எத்தனை பேர் 71 92 வரைக்கும் இருக்கிறீங்களோ 12th முடிச்சவங்க ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்.
we request you to stand for a photo shoot. So we hand over the responsibility. இந்த பிளான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால இந்த பிளானை வந்து நம்ம இந்த பேட்ச் ஒவ்வொரு பேட்சும் கொடுவோம். இந்த பேட்ச் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். Our senior most. I call upon 1993 to 1994 gorgeous batch. 93 and 94 batch. I call upon our magnificent batch 1995 to 1999. போஸ்ட் கொடுக்க கூடாது, பிளான் வாங்கணும். Please going to take. Our elegant batch of 2000 to 2004. Victorious batch 2005 to 2007.
wonderful batch of 2008 to 2009. Beautiful batch 2010 to 2012. 2010 to 2012. 2010, 2011, 2012. 3 செட்டம். நீங்க மட்டும் தானா? சிங்கிளவா? நீங்கெல்லாம் நெக்ஸ்ட் பேட்சா? நீங்க பாப்பா வாங்க. ஆனா இல்லையா அதுல நேம் இருந்துச்சே. வாங்க. Our attractive batch 2013 to 2014. ஸ்டேஜ் நிரப்பிட்டேன். 13 தனியா 14 தனியா எடுத்துக்கிறியா? ...2014 batch, please come forward. Dazzling batch of Immaculate 2015.
Thank you all. Keep smiling with us. I am profoundly delighted to take an opportunity to introduce Dr. Lima Rose, one of our former students of 1994 batch. She is the coordinator and assistant professor in Loyola College. She has completed MCom, MPhil and PhD in Commerce, MBA in Human Resource Management and MSc in Psychology. We are excited to hear some words by Dr. Lima Rose. I kindly request to continue our event by sharing your delightful memories, ma'am. Yes, your attention please. Hello girls, those are standing at the back. Hello, your attention please. I need silence. Thank you, Miss Vincy. Right, thanks a lot for introducing me. Respected Reverend Sister Rita Mary, President, Sister Vice President, Sister, what is her name? Sorry. Sister Christy, and the board members of this Alumni Association, good afternoon. I'm glad to be here as an alumni. So first I should thank the Lord Almighty, my teachers, and my parents for who I am here. From my LKG to 5th standard, I studied at St. Joseph Matriculation Higher Secondary School. From 6th standard to 12th standard, I studied here, the prestigious institution, Immaculate Heart of Mary's Girls Higher Secondary School. So, you know, my father is a junior Hitler. Okay, so he don't want the girl children to study in a co-ed institution. So he shifted me and my sister to this, to Immaculate School. So 6th standard varumbodhu pudus environment. So class full of girls. Too much crowd was there. So I got embarrassed. Ennada ivlo crowd irukku solittu. Na appo 6th standard padikumbodhu I'll be very short and thin. So ஒருத்தர் தெரியாது மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹைட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க. காட் வெரி எம்பாரஸ்ட். ஐ டோன்ட் நோ ஹவு ஐ எம் கோயிங் டு கோப் அப் வித் மை ஸ்டடீஸ். ஸோ போயிட்டு ஒரு கிளாஸ்மேட்டு தான், அவங்களே போயிட்டு அக்கா அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தேன். ஷீ டோல் மீ டோன்ட் கால் மீ அக்கா, ஐ எம் யுவர் கிளாஸ்மேட். ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஹர் நேம் லதா. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து இங்கே ஜேர்னி கண்டினியூ ஆச்சு இந்த ஸ்கூலில். அண்ட் என்னோட டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் டீச்சர் இஸ் லக்ஷ்மி மிஸ். Lakshmi Miss. So she is very particular about her handwriting. So she insisted as to use the ink pen. Ball pen da appo vandadhu. Ball pen use pannona janal valiya pudingi velila potruvaanga. Yarga nyabam irukka? Yes. Good. So next is Ivan Miss, very strict social teacher. So she insisted us to talk in English. தமிழில் பேசினா ஃபைன் பண்ணுவாங்க. நிறைய அடியெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கோம். சோஷியலில் கொஞ்சம் வீக்கு தான். ஸோ நல்லா அடிப்பாங்க, அடி பின்னி எடுப்பாங்க. பட் ஸ்டில் வி லவ் த டீச்சர். தென் ரேணுகா மிஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெரி சைலண்ட் அண்ட் ஹம்பிள் டீச்சர். அவங்க ஸ்லிம் பியூட்டி டீச்சர்னு சொல்லலாம். அவங்களோட ஹேர் ஒன்று கூட இப்படியே மூவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஐ அட்மைர்ட் ஹர். தென் மரகதா மிஸ், காமாட்சி மிஸ், த சிஸ்டர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் சோஷியல் டீச்சர். அவங்க வந்து யாரையும் திட்டவும் மாட்டாங்க, ஹம்பிளாக இருப்பாங்க. தென் மேக்ஸ் டீச்சர் ரீட்டா மிஸ். அவங்க திட்டும் போது வை யூ டாங்கிஸ் ஆர் டூயிங் லைக் திஸ், வை சைல்டு வாட் ஹேப்பன் டு யூ. அவங்க அந்த டைலாக் இன்னும் எங்ககிட்ட மெமரியில் இருக்குது. ஸோ அவங்க வந்து டெய்லி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்பாங்க. வி ஹாவ் டு ரைஸ் த ஹேண்ட்ஸ், மைண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கையை தூக்கிக்கணும். மீன்வைல் ஷி வில் டெல் த கொஸ்டின் டு அஸ். ஸோ கையை மேலே தூக்கிக்கிட்டே நாம் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வி நீட் டு கால்குலேட் த ஆன்சர். கையை கீழே போட்டுட்டு வி கேன் ரைட் த ஆன்சர். ஸோ மோஸ்ட் ஆஃபன் எப்போவுமே அந்த டெஸ்ட் இருக்கும். ஒரு நல்ல ரிவிஷனாகவும் இருக்கும் மேக்ஸ் பீரியடில். தென் மேக்ஸ் டீச்சர் ஃபாத்திமா மிஸ், வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். அடி பின்னி எடுப்பாங்க, நல்லா திட்டுவாங்க, நல்லா அடி பின்னி எடுப்பாங்க, நல்லா சொல்லித் தருவாங்க. வெரி குட் மேக்ஸ் டீச்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு யாராவது விட்டதாக தெரில. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் தான் படித்தேன். எங்கள் அம்மா வந்து நான் சயின்ஸ் படிக்கிறேன், டாக்டர் ஆவன் அப்படின்லாம் சொன்னேன். உனக்கு காமர்ஸ் எல்லாம் லாய்க்கு, காமர்ஸ் குரூப் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமர்ஸ் டீச்சர் உஷா மிஸ், அக்கௌண்ட்ஸ் டீச்சர்.
ஸோ அப்படியே கெத்தாக வந்து கிளாஸில் கால் மேலே கால் போட்டு டிட் யூ டூ த ஹோம்ஒர்க் அப்படி கேட்பாங்க. பிரிங் யூ ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் ஐ எம் எ காமர்ஸ் ப்ரொஃபஸர் நான். ஸோ என்னோட பேஸ் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஸ்கூல்லேருந்து தான் வந்தது. ஸோ என்னோட எக்கனாமிக்ஸ் டீச்சர் தாயம்மா மிஸ், வெரி ஸ்ட்ரிக்ட் எக்கனாமிக்ஸ் டீச்சர், எவ்வளோ எழுதினாலும் மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஹேமா மிஸ் வந்து டெஃபினேஷன் போர்டில் எழுதி போடுவாங்க, அழுதுகிட்டே எழுதுவாங்க சம்டைம்ஸ். நாங்கள் நினச்சோம் அவங்க அழுகுறாங்க போல இருக்கு அப்படின்னு. ஸோ தென் லேட்டர் ஆன் வி கேம் டு நோ தட் அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது, டஸ்ட் அலர்ஜினால அவங்களுக்கு டியர்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் மைன்யூட்டாக அவங்கள வாட்ச் பண்ணியிருக்கோம். எல்லா டீச்சர்ஸும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, திட்டியிருக்காங்க, கேவலமும் படுத்தியிருக்காங்க, கிளாஸை விட்டு வெளியில் அனுப்புவாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணனால தான் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் அஸ் எ ப்ரொஃபஸர். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் திட்டினா ஒன்றி அடிக்கிறாங்க, இல்லை குத்துறாங்க, இல்லை போய் கம்ப்ளைண்ட் போட்டு டீச்சர்ஸை வந்து பார்ஸ் பின்னாடி போட்டுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, இன்னும் ஒரு ஸ்பெஷலாக 2 டீச்சர்ஸ் இருக்காங்க என்னோட லைஃப்பில், ஸ்கூல் டீச்சர்ஸ், பிடி டீச்சர்ஸ், ஷீலா மிஸ் அண்ட் சந்திரா மிஸ். ஸோ அவங்களோட பெட்டுன்னு கூட நான் சொல்லலாம். ஐ எம் நாட் குட் அட் அகாடமிக்ஸ். ஸ்போர்ட்ஸில் வந்து நான் விளையாடுற கேம்ஸே கிடையாது. எல்லா ஸ்போர்ட்ஸும் ஹவுஸ் மீட் எல்லாத்துக்கும் விளையாடி இருக்கோம். ஜோனல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ரொம்ப கேரிங்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கிளாஸை பங்க் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸ்டேயிங் டில் 5:30, ரொம்ப என்ஜாய் பண்ண டேஸ் அதெல்லாம். தென் ஐ ஷுட் மென்ஷன் மை கொக்கோ சார், ஹனுமந்த் ராவ் சார். ஹீ இஸ் நோ மோர் நவ். அவரை மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஆஃப்டர் மை காலேஜ் டேஸ் எவ்ரி திங், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் மீட் ஹிம். சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிஸ்டர், ஐ ஷுட் நாட் டெல் அபவுட் மேக்ஸ் சிஸ்டர், சிஸ்டர் ஜோஸ்ஃபின் சிஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹம்பிள் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன் மேக்ஸ் டீச்சர். ஓகே, ஸோ அதர் than academics, what we learned here, பாட சொல்லி கொடுத்தாங்க, டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டிச் பண்ணுறது, டெய்லரிங் கிளாஸஸ் இருந்தது, அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நாட் ஈவன் எங்களை ஆல்ரவுண்டராக ட்ரெயின் பண்ணது நம்ம ஸ்கூல் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட் ஐ லேர்ன்ட் இன் மை ஸ்கூல். நான் ஸ்கூல்லேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். தே இன்சிஸ்ட் மோர் ஆன் டிசிப்ளின். அண்ட் ஐ லேர்ன்ட் த டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். We should not take others' time. So, எந்த மீட்டிங்காக இருந்தாலும், whatever it is, church to any meeting, whatever it is, I'll be on time. Before 10 minutes or 15 minutes, I'll be on the spot. Then commitment and dedication towards work. So, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து I don't know whether they have commitment or not. என்னோட டிபார்ட்மெண்ட், I am heading the department. ஸோ ஜூனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா they don't have a commitment towards work. ஒரு வேலை கொடுத்தா லெத்தாஜிக்கா ஓகே ஃபைன் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை தப்பாக பண்ணால் கூட they never mind. So I learned from this school dedication and commitment towards the work. Then humbleness. So wherever you are, however you are, whatever you are, you should be very humble. So after my school, what happened to me after my school? எல்லாம் யோசிக்கலாம், ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே போயிருப்போம், நம்ம கண்டிப்பாக காலேஜுக்கு தான் போயிருப்போம். ஸோ மை மாம் நோ, பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி படிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணாங்க. மை அப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு சொன்னாங்க, பிகாஸ் ஐ எம் த எல்டஸ்ட் ஒன். ஒரு ஃபயர் இருக்கும் எப்போவுமே என்கிட்ட, ஐ ஷுட் ஸ்டடி மோர், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஹியர். ஸோ 6 to 7 years I was working in a women's college. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து கூலி வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபன் பண்ணுறதுக்குன்னே காலேஜ் வருவாங்க. தே டோன்ட் நோ, அந்த ஏஜ் அப்படி. ஸோ ஐ யூஸ் டு டெல் தம், எக்யூப் யோர் செல்ஃப், படிங்க, படித்து வேலை வாங்கிட்டு யார்கிட்டயாவது கழுத்தை நீட்டுங்க. ஒரு 10 rupees கூட டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், ஸ்டாண்ட் ஆன் யர் leg அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொன்று சொல்லுவேன், ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஒழுங்காக படிக்கலைன்னா சட்டி பண்ண தான் கழுவிங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபியூ ஆஃப் மை ஸ்டூடெண்ட் தே யூஸ் டு கால் மீ அண்ட் சே, மேம் நீங்கள் அந்த வேர்டு சொன்னனால நான் இப்போ ஹெச்ஆராக இருக்கேன், ஐ எம் த மேனேஜர் ஆஃப் எ கம்பெனி, ஐ எம் த ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹாப்பி டு ஹியர் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நல்லா இருக்கிறது தான் நம்மளோட ஒரு டீச்சரோட ஹாப்பினஸ். அதே மாதிரி
என்னுடைய ஸ்கூல் டீச்சர் சென்ட் ஜோசப் டீச்சர் பேபி லலிதா மிஸ் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்காங்க. இன்னொரு மிஸ் இருக்காங்க, பட் ஐவ் சீன் ஹர், பட் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்ததில்லை. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. இப்போ உள்ள டீச்சர்ஸ் நம்ம எங்கே பார்த்தாலும் வில் கோ தெம், ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க தலையை பார்த்தாலே போய் விஷ் பண்ணுவோம். விஷ் பண்ணிவிட்டு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மேம் ஐ எம் யுவர் கிளாஸ், ஐ எம் யுவர் ஸ்டூடெண்ட், இந்த பேட்ச் சொல்லுவோம். சார் ஐ எம் யுவர் ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடித்தோடனே அடுத்த செமஸ்டர் டீச்சரை வந்து பார்க்கவே மாட்டாங்க. they just turn their face and go off. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் தான் நம்ம இருக்கோம். Okay, so here we organized one international conference at Loyola College. So it went on well. அதே மாதிரி அப்ரிஷியேஷன் நிறைய கிடைச்சிது. எப்போவுமே நம்ம ஒரு நிலைக்கு வரும்போது அந்த ஸ்டெப்ஸ் எங்கேருந்து வந்தோன்னு பார்க்கணும். அந்த லேடர்ஸ், என்னோட லேடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா Immaculate Art of Mary's Girls Higher Secondary School. I am very happy and privileged to stand here. Then few suggestions நான் சொல்ல விரும்புகிறேன் to the young generation as well as few students are here. எப்போவுமே சஜஷன் சொல்கிறது டீச்சர்ஸோட படைப்பு தான் இல்லையா? Without that I can't complete this. The first thing is gratitude. So இப்போ உள்ள ஜென்ரேஷன் they don't know the spelling of gratitude also. ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா you have to give it back to them. At least say thank you. அது கூட கிடையாது. Say thank you to them. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க, உங்கள் டீச்சர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க. Next is equip yourself, whatever you are. Don't be self-satisfied with 1 degree or your school level. Equip yourself, learn a lot. Till our end we can learn. Then don't ever give up. So இப்போ உள்ள ஜென்ரேஷன் தான் சொல்லுது, there is a vast difference between our generation and the current generation. Don't ever give up. சின்ன விஷயத்துக்கும் தோண்டு போயிடாதீங்க. ப்ராப்ளம் இல்லாத மனுஷங்க கிடையவே கிடையாது. Till your end you have to face problem. One problem arises and it will come to an end and surely the next problem will arise. So don't ever give up. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் போது go to your senior person, உங்களை ஷேர் பண்ணுங்க, அதுலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் பாதி சால்வ் ஆயிடும். நெக்ஸ்ட் இஸ் கண்டென்ட்மெண்ட். ஸோ 10 ரூபீஸ்க்கு பென் வாங்கி கொடுத்தாலே அப்போல்லாம் நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ உள்ள சில்ட்ரனுக்கு வந்து பார்க்கர் பென் வாங்கி கொடுத்துக்க, என்ன இதுதான் வாங்கி கொடுத்தீங்களா பர்த்டே கிஃப்ட்ன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ செல்ஃப் கண்டென்ட்மெண்ட் கிடையாது. ஓகே, த ஃபைனல் சஜஷன் இஸ் எவ்ரிதிங் இஸ் இன் யர் ஹேண்ட்ஸ். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி முடிச்சிடறேன் நான். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குரு கிட்ட படிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவன் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட். கையில் ஒரு பேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி கையை வச்சுட்டு சொல்கிறான், குருவே என் கையில் என்ன இருக்குது, ஒரு பேர்டு இருக்குது, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு கேட்பான். குரு வந்து சிஷ்யனை மிஞ்சினர் வரதானே இருப்பார். அவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அதை கொன்னுடுவேன், செத்து போச்சுன்னு சொன்னால் அதை உயிரோடு இருக்குன்னு காட்டுவேன் அப்படின்னு. ஸோ நம்ம லைஃப்பை வந்து மேலே கொண்டு வரதும் கீழே கொண்டு போகிறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் our hands. So thanks for this opportunity, Sister Christy, and thank you all teachers. Thank you. Thank you for your enlightening speech, Lima Rose. We are very glad to invite high performer Mrs. Prashanti, a very sweet, approaching and modestic personality who has placed her captainship in hockey for 9 times and represented 2 times Madras University, pursuing her PhD at SRM Institute of Science and Technology to share her amazing experience. Happy afternoon, everybody. So, it's a very big pressure for me to stand here as an alumni. And the introduction, when Miss said, like more, I have like felt more on it because I'm a national hockey player. I have been groomed over here. So like what else could be a pride when Luna Miss called me to the stage? Yes, I would like to express my heartfelt gratitude to our honorable sister, headmaster, more than a loving mother, Sister Rita Mary, for making this event a mega one. And I would make an like quote here: without teachers, no stone can mold. They are like they mold us
Now I'm a complete package today, being in N disciplinary works, and I'm ranking more towards my education. I'm now pursuing my PhD degree in SRM University. It is all the thing, the seed that was like when I was in 6th standard, I could see Artemis was my class teacher. She encouraged me more. I have like gathered all the informations. I have learned very small, minute things from all my teachers. The gratitude will not end with a word saying thank you here. I want to do like the same what they did to us to the young minds in the forthcoming events. Okay. I joined this institution. When I joined this institution, I was seeing like so much of crowd into the ground. It did not made me to sit in the chair. After the school bell rings, I was standing and admiring the events, the dedication of the teachers will holding all us in the terms of sports. We are all engaged. We are all one family. Even then, we are playing multidisciplinary sports. It's a strength. And we have been the topper, we have been the achiever, we have been the winning one, not only in terms of education. We hold our state rank, district rank, and all the achievements which is listed in the notice board. We could see there are n number of notice board coming up. So all these 60 plus years, the institution had maintained the name saying like I am a student of IHM is a more privilege than saying me I am a doctorate degree holder. So it is what is the difference where I initially started my career. It would be the, like when I wore my jersey called IHM, it is a pride. Still I do have all these things at a very big memory. So I don't want to repeat the same. I would like to share one thing which is unique in our school, the moral period, which is no more live now. So everywhere we could see, we could sit under the tree, we listened like a Jnani, our teachers portrayed so many stories to us. We got molded. What else could be the, like it could be no more here. When we try to say a student a moral story, don't advise, please move on. That is what is the young minds doing right now. But when we sat there to listen a story of someone's achievement, we all waved into a track saying that that is a way of success. We have been listened to n number of thoughts in that moral period. So I could feel the blessings of studying in this school. And as we are an alumni now, we are much worried about the generation and the transformations. I want everyone to take a promise what our sister, Christy sister said. So like I want it not to be only in the hands in terms of a declaration. It is like a promise that we all should make today. Either we are living in the online era. If it is not even possible to come here and make it out, every week we could make an alumni tech talk. It is based on the technology and the development and the way you sustain. We are like n number of government employees sitting here. You can train one small student in a batch saying to how to prepare their aptitude test. You all like the examples. You are all live achievers today. We need the same to be our small kids to do now. So all this alumni association has to transform to a network where we can conduct like voluntarily to conduct all the events even in terms of online. So this is a very big advantage I could quote on here. All these online development tools are like now giving hands to us. We could unimaginably do things unitedly. Once we are united, we could pave students in thousands and thousands. So I could also thank all our teachers, all the event organizers, our sisters who have made all this possible today. It is dream come true, but we are like now together to travel far away. So I quote, I thank wholeheartedly all our teachers, our sisters with lots of gratitude. Thank you so much, sister. Thank you for your enlightening speech, Mrs. Prashanti. We are pleased to welcome Mrs. Neeraja, a prominent personality who has achieved best place in various matches in Kabaddi, holding degree from Ambedkar Law College,
practicing law in Chennai High Court, a very simple, polite, marvelous service executive at school to share her knowledgeable experience. Good afternoon. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2008 to 2013 பேட்ச் ஸ்டூடெண்ட். 2011ல் ஹெல்த் மினிஸ்டராகவும் இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்த முக்கியமான ஒன்று. மாதா நம்மளை ஈன்றெடுத்தவங்க, பிதா நமக்கு நல்வழி காட்டினவங்க, குரு இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் நான் பார்க்குறேன். அவங்க சொல்லி கொடுக்காததையும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம குரு தான். வெறும் கல்லாக இருந்த எண்ணெய் அறிவை புகட்டி பட்டை தீட்டப்பட்ட வைரக்கல்லாக ஜொலிக்க வைத்தது என் பள்ளியின் ஆசிரியர்கள். ஆம், இன்று உங்கள் முன் வழக்கறிஞராக நிற்பதில் பெருமை கொள்கிறேன். கற்றது கைமண் அளவு, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லி கொடுத்தவங்க நம்ம தமிழ் சிஸ்டர்ஸ் தான், புஷ்பா தாமஸ் சிஸ்டர்ஸ். அவங்க இங்கே இல்லை, இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று, நம்ம ஸ்கூலோட ஓல்டு மிஸ் எலிசபெத் மிஸ், யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல. ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, கிளாஸ் ரூம் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். தனியாக கூப்பிட்டு பேசினவங்க அவங்க மட்டும்தான். நெக்ஸ்ட்டு சோஷியல்னாவே எல்லாருமே ரொம்ப தூங்குவோம். ஆனால் அந்த சோஷியலில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து சொல்லி கொடுத்தவங்க நம்ம தனலட்சுமி மிஸ் தான். அவங்களும் இங்கே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வின்சி மிஸ், இவங்களை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எங்களோட கிளாஸ் டீச்சர், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மிஸ்ஸுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த டைமில் அவங்களோட சன்னும் 10th படிச்சிருந்தாங்க. எங்களையும் அவங்களோட சன் மாதிரி தான் கேர் பண்ணி, ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங்குவேஜ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியும். அதை எப்படி அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஃப்ரீடா மிஸ், இவங்களை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிராமரை சொல்லி எந்த விதமாக சொல்லணும், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட அந்தளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஈவன் அந்த சார்ட் ஒர்க், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி கிளாஸ் ஃபுல்லாக கலராக ஒட்டி அது ஃபுல்லாக பாருங்கள், ஆஃப்டர்நூன் டைமில் பாருங்கள், பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி இங்கிலீஷ் நாலேஜை இன்னும் எங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்தவங்க எங்கள் ஃப்ரீடா மிஸ். இன்னொன்று சொல்லியே ஆகணும், ஹெல்த்தில் அவங்க மார்னிங் டைமில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டைமில் நான் உடம்பு சிக்காயிட்டு ஒரு வாட்டி மயக்கடிச்சு விழுந்துட்டேன். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க கார்லேருந்து போயிட்டு ஒரு குளுக்கோஸ் பேக்கெட் எடுத்து என் வாயில் போட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு, இப்போ எழுதலாம் இல்லைடா, உன்னால் முடியும் இல்லைடா, அந்த உடம்பை தேத்தி விட்டு எழுதவும் வச்சாங்க. அந்த டெஸ்ட்டில் நல்லா எழுதணுன்னா டெஸ்ட்டோட ஃப்ரண்ட் பேஜில் ஆவரேஜ், மீடியம், சூப்பர், அது ஒரு ஸ்டார் டைப், ஒன்று ரெட் ஸ்டார், க்ரீன் ஸ்டார், கோல்டு ஸ்டார். அந்த ஸ்டாருக்காகவே நாங்கள்லாம் இன்னும் நல்லா படிச்சுட்டு இருந்தோம், அது மறக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட்டு பிரேமா மிஸ், ஹிஸ்ட்ரி மிஸ், அவங்களையும் சொல்லி ஆகணும். அவங்க ஹிஸ்ட்ரி மட்டும் தெரிஞ்சவங்கள, எங்களோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சு அவங்க நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான மிஸ் தான். அவங்கள பார்த்தாவே நாங்கள் பயப்படுவோம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அவங்க ஒரு அணுகுமுறை நல்லா இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு கம்பீரமான பேச்சு, அவங்கக்கிட்ட ஒரு நேர்மை தெரிஞ்சது, நிறைய ஒரு பெஸ்ட் அட்வைஸரும் கூட. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லியே ஆகணும், ஹிஸ்ட்ரி குரூப்பில் நாங்கள் படித்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சேம் பேட்ச்மென் 2013 3 வழக்கறிஞராக இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருக்கோம். அதில் ஒருத்தி இங்கே வந்திருக்காங்க, இன்னொருத்தவங்க இன்னும் வரல. மொத்தம் அந்த ஹிஸ்ட்ரி குரூப் எல்லாருமே 4th குரூப்புனாவே எல்லாம் கேட்குறது என்ன இருக்கும், ஃபஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி குரூப்லேருந்து நாங்கள் முன்னேறி வந்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய டீச்சர்ஸாக இருக்காங்க, நிறைய பெரிய லெவலில் ஒரு ஒரு ஆஃபீஸராகவும் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் தனா மிஸ், லூனா மிஸ் 2 பேருமே நிறைய ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள ஸ்போர்ட்ஸ் மூலயமா ஊக்குவிச்சு இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயராகவும் ஆக்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளைக்கு இப்போ எஸ்ஐயாக ட்ரைனிங்கில் இருக்காங்க, கீதாஞ்சலி அவர் நேம். அதையும் நம்ம ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது மூலயமா ஃப்ரீ எஜுகேஷன், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது நம்ம ஸ்கூல் தான்.
மாரல் கிளாஸில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன கதை ஞாபகம் இருக்குது, அது சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்னாவே வந்து இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரும், இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மாரல் ஸ்டோரி, மஞ்சள் கண்ணாடியை அணிஞ்சால் மஞ்சளாக தான் தெரியும், சிவப்பு கண்ணாடியை அணிஞ்சால் சிவப்பாக தான் தெரியும், கருப்பு கண்ணாடி அணிஞ்சால் நீ கருப்பாக தான் தெரியும். இந்த சப்ஜெக்ட் உனக்கு வரலை, அந்த சப்ஜெக்ட் உன்னால் படிக்க முடியலைன்னு சொல்லாத, எல்லாமே உன்னால் முடியும்னு ஊக்குவிச்சவங்க என் பள்ளியின் ஆசிரியர்கள். அதை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த அசோசியேஷன் மூலமாக இங்கே இருக்குது மரம். எத்தனை பேர் இந்த குளோபல் வார்மிங் நம்ம ஸ்கூல் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, குளோபல் வார்மிங் ஆகுது, அதால் எல்லாருக்கும் மனித இனத்துக்கே அழிவு தான். ஸோ இந்த அசோசியேஷன் மூலியமாக மரங்களை நட்டு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னபடி நிறைய மரங்கள் நடணும், இந்த குளோபல் வார்மிங்கை நம்ம தடுக்கணும். அதனால் ஒரு பியூர் இப்போ கோவிடில் நம்ம ஆக்சிஜனுக்காக எவ்வளோ தட்டுப்பாடு ஆச்சுன்னு தெரியும். அதோட ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குன்னா மரம் வளர்ப்போம், அதை ஊக்குவிக்கணும். நான் இந்த இடத்துல வந்து தெரியப்படுத்துகிறேன் சிஸ்டர், கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அசோசியேஷன் மூலயமா நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பள்ளியில் வந்து எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் சைல்டு தான். அவங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் முக்கியமாக குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைனா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவங்க ரொம்ப எதிர்கொள்கிறாங்க. அது எப்படி அவங்க எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக எப்படி அதிலிருந்து அவங்க ஒரு வெளியே வரணும். இன்னொன்று சூசைட் தாட், சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் அடித்தாங்க, மிஸ் திட்டினாங்க, அது மட்டுமே இல்லை, அம்மா திட்டினாங்க, வெளியே போனாங்க, அது மாதிரி சூசைட் தாட்ஸ் அதுலேருந்து கொண்டு வரணுன்ட்டு நான் ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அசோசியேஷன் மூலயமா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன். என்னோட 13 பேட்ச்மெண்ட் மூலயமா இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ சிஸ்டர். கிறிஸ்டி சிஸ்டர் ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஸ்கூல் ஹெச்எம் சிஸ்டர் ரீட்டா மேரி சிஸ்டர், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. Thank you for your stimulating speech, Mrs. Neeraja. Now, a group become team when each member sure enough himself and his or her contribution to praise the skills of others. Education's purpose is to replace an empty mind with an open one. Coming together is a beginning. Keeping together is a progress. Working together is a success. The main purpose of Alumni Association is to support a network of former students who will, in turn, help to raise the profile of the school. Now, it's time to interact with alumni. I would like to call upon Reverend Sister Mary Christiana to join us. Thank you. இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து இன்டராக்ஷன் வித் அலுமினி, நம்ம ஒரு கோல் படிச்சிருக்கிறோம். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யலாம் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ரெசல்யூஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில நீரஜா சொன்னாங்க, அவங்க வந்து டாக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க பேட்ச்லேருந்து ஒரு டாக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அது ஒன்று. வேறு என்ன நீங்கள் வந்து ஒன்று சொல்லணும், நீங்கள் எல்லாரையும் உங்கள் டீச்சர்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை நாங்கள் செய்ய முடியல. ஏன்னா யூ ஹவ் டு கம் இன்சைட் த அலுமினி ஃபர்ஸ்ட். மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகணும். அப்போ நம்ம பேட்ச் வைஸாக கூப்பிடலாம். நீங்கள் பேட்ச் வைஸாக கொடுத்து உங்கள் டீச்சர்ஸை நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு அவைலபிள் ஆக்கி அதை தரோன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் யூ. அதை கண்டிப்பாக அதை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு முயற்சி எடுக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸும் வர வைக்க முடியலாம், அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஒரு சிலரை நான் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறோம். ஓகேங்களா? குட் ஆஃப்டர்நூன் ஒன் அண்ட் ஆல். ஐ எம் 1999 passed out 12C actually. 6th to +2 இங்கே தான் படிச்சிருக்கேன். So I have completed my after +2 BCA, MCA and ME Computer Science. I was working as a professor in a private college and after my marriage I am not working. So என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா I have some more contacts. ஸோ என்னோட கான்டாக்ட்ஸை திருப்பி நிறைய பேர் சேர்ந்தால் தான் நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் மெயின் நமக்கு தேவையானது. ஐ திங்க் ஃபினான்ஷியல் ஹெல்ப் அண்ட் ஷேர் ஆஃப் நாலேஜ். ஸோ என்ன இப்போது ஏதாச்சும் மேம் சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்க்கோ, ஸோ நான் இப்போ என்னோடய பேரை சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன், உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி நம்ம கொடுப்போம், நமக்கு தெரிஞ்ச காண்டாக்ட்ஸ் நம்மளை சிஸ்டர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் அவங்க கால் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ இந்த வேலை நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளே முன் வந்து, ஸோ அவங்க கூப்பிடணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்மளே முன் வந்து செய்யலாம்.
ஸோ வை ஷுட் வி வெயிட், சிஸ்டர் தான் கால் பண்ணோம், இல்லை we can also நம்ம முன் வந்து செஞ்சா ஸோ நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Good afternoon everybody. I'm 1990 passed out. Feedback அப்படின்றப்போ from my side or from our side, from our batch, there are only two things. First of all, sister, please inculcate online registration because there are many of them wanted to join but they are abroad and outstation. எங்கள் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் they are still waiting. Only 5 of us has registered. மீதி 40 பேர் கேட்குறாங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுவோமே அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இனிஷியேட் எடுங்க. தென் செகண்ட் திங், மேம் கூட சொன்னாங்க இவங்க லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா டீச்சர்ஸுமே வந்து லாஸ்ட் மார்ச்சில் நாங்கள் எங்களுக்கு ஸ்கூலில் வந்து அப்போ இடம் கொடுக்கல. வி இன் ஹானர் த டீச்சர்ஸ் இன் A to B. லாஸ்ட் மார்ச்சில் அத்தனை டீச்சர்ஸுமே கூப்பிட்டு நாங்கள் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு மொமெண்ட்டை கொடுத்து பண்ணோம். பட் தட் ஷுட் பி டன் இன் ஆர் ஸ்கூல். நம்ம ஓல்ட் டீச்சர்ஸ், எங்களோட ஓல்ட் டீச்சர்ஸ், இப்போ நாங்கள் சொன்ன எந்த டீச்சர்ஸுமே ஃபாத்திமா மிஸ் தவிர வேறு யாருமே இப்போ இல்லை. இப்போ அந்த டீச்சர்ஸ்லாம் நாங்கள் ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு ஹானர் பண்ணால் அது நல்லாயிருக்கும். அண்ட் வி வில் டூ வாட் எவர் த ஸ்கூல் வாண்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த அலுமினி அசோசியேஷன். ஓகே, என்ன பெனிஃபிட் லைக் நீங்கள் சொன்ன அத்தனைமே ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்டுக்காக இல்லை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கெலாம் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து வி வில் டூ இட். பட் வி வாண்ட் திஸ் ஒன் ஃப்ரம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையும் இல்லை. Because those days we are not having any alumni association. Yes. Now at present we are the member of the alumni association. Whatever you are taking plans, they are ready to execute it. Let the committee decide and say what is the expenses. We will put in our group and we will try to share the expenses. Sure. Am I right? Okay. But this from our side. எங்கள் பேட்ச்லேருந்து நாங்கள் கேட்குற 2 கொஸ்டின் இதுதான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். எங்கள் டீச்சர்ஸை நாங்கள் இங்கே கூப்பிட்டு ஹானர் பண்ணணும், நாட் இன் சம் அதர் பிளேசஸ். நம்ம ஸ்கூல், நம்ம படித்த ஸ்கூலில் இருந்து. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. Hi all. Can I have 2 minutes? Unfortunately 12th படிக்கும் போது SPLR இன்னைக்கு வெளில போனேன். ஸோ அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐ எம் மூகாம்பிகை. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2006 passed out. ஸோ நீங்கள் சொன்ன டீச்சர்ஸ் முக்கால்வாசி பேர் வீணோ லக்ஷ்மி மிஸ், ஈவான் மிஸ், எலிசபெத் மிஸ், டெய்ஸி மிஸ், மரகதம் காமாட்சி மிஸ், உஷா மிஸ், அவங்க பேட்டர்னில் வந்தது. சிஸ்டர், என்னோட மெயின் ரிக்வெஸ்ட், இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறதோட மெயின் ரீசன் த டிசிப்ளின் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் கிவன் டு அஸ். எந்த ப்ரோக்ராம் அப்படின்னாலும் சொல்லிடுவாங்க இது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றவாங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு ஃபுட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து, ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வைக்கிறதுலேருந்து, எங்கள் பீரியட் அப்போல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கெஸ்ட் மாதிரி லாஸ்ட் ரோவில் உட்காருவாங்க. அந்த சைலன்ஸ் மெயின்டைன் முதற்கொண்டு வரைக்கும் we were all the students were doing that organization. What we learned at this place, that is helping us even now in life. So certain things I recently figured out. இப்போ அப்போல்லாம் வந்துட்டு நீடில் ஒர்க்கு அந்த மாதிரி தேவர் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் the school was helping us. Now there are like lot of certified courses for the students to learn. Google has lot of courses. It's all like free. So many things are, it is available where we can also give an idea to our school students who are currently studying, bring up their basement in a strong way. I think ma'am will also accept that because she has much exposure than what I am. Yeah, there are like. So you have MOOC online courses, YM, edX courses are there. Free courses only. You can ask students to register and they can benefit out of it. They provide the certificate also. See, if you are telling those things, we need some link. Yeah. Or the contact person or these details you have to keep because we are busy with the syllabus. More than that, we are unable to think it over. If you are taking efforts to do it, we are happy to. One of the point you can just make it out. Yeah, sure. We will work on that because the studies, whatever we are doing this with whatever the skills what we are learning here, that is making us to stand in front of the society and live in front of the world. So might be we can also add this that will really help them. And I think you have couple of groups where you can start up one more group for the alumni who are like ready to give these type of funding, like
that another group who were like interested to, you know, make their skills, some opportunities they wanted to know. See, I head a company called Cardinality, and my designation is Chief of Staff. But I was in banking industry for a decade. So now I have a requirement of around like 40 people in my, you know, so when ma'am was telling, I thought, okay, why don't I approach her, get some people from her college. So something like that. அந்த மாதிரி ஒரு connectivity க்கு some group where there will be no forwards. When there is a message, people will intend to open it and see that there is a serious message. That will be like really helpful for us to convert and take it off. Sorry? Yeah, that you can make it. So, whatever I am, it's just because of the school and the teachers. Ennoda Stella Miss, Aarti Miss, Stella Miss எல்லாம் வந்துட்டு, my son is, okay, I have a son who is 8-year-old. He was running around, you would have seen. He just came here to see my maths teacher, Mrs. Stella Carlin. Okay? The students who have been studied under her, you know who she is, but it's my duty to put her on front. We never by-heart formulas in maths. That was because of her. And அவங்க பேட்ச்ல almost 70% இல்ல மேம், எல்லாருமே 90 plus எடுத்துட்டு வந்தாங்க. I was a proud student, like one of our 10th batch students. So those teachers I can never forget in my life. And everyone from 6th standard to 12th standard, நான் கற்றுக்கிட்டது ரெண்டே விஷயம். எல்லாமே சொல்லுவாங்க, நமக்கு நிறைய கதை சொல்லுவாங்கல்ல இந்த பைபிள் ஓரியன்டா. இன்னைக்கு உங்கள் பின்னாடி ஒரு சிலுவை இருக்குன்னு நினைக்கிறீங்க, அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு போய் கடவுள்கிட்ட அழறீங்க. கடவுள் வந்து ஒரு ரூம்குள்ளார அந்த பையனை விட்டுருவாப்ல. ஹீல்ஸே எந்த சிலுவை இருக்கோ அங்கேருந்து நீ அதை எடுத்துக்கோ, உன்னால் எது தாங்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு வா அப்படிம்பாரு. ஸோ தட் கை வில் சே, ஓகே இந்த சிலுவை வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இதை வச்சுட்டு நான் வெயிட்லெஸ்ஸாக இருக்க ஒரு சிலுவை எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்துகிட்டு வரோம். கடவுள் சொல்லுவாரா, இதே சிலுவை தான் நான் உனக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளால் எந்த ப்ராப்ளம் மேனேஜ் பண்ண முடியுமோ, கிராஸ் பண்ணி வர முடியுமோ, அதுதான் காட் வில் கிவ், which we will come up. And the second thing I learned from Usha Miss, அவங்க சொல்லுவாங்க, wherever you go, நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லைன்னு கிடையாது. when you are in your uniform or when you are going somewhere, you are carrying your institution. It is not Mukamba is going. It is like IHM school student பொண்ணு போகிறா. நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோன்றது இல்லை, இல்லாதப்போ நம்ம எப்படி இருக்கோன்றது தான் நம்மளோட டிசிப்ளின் இருக்கும்பாங்க. ப்ளீஸ், இது இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். நீங்கள் மாரல் இப்போ எல்லாருக்குமே எடுக்கிறீங்க, மாரல் கிளாஸஸ், கேத்தலிக் கிளாஸஸ், இந்த 2 பாயிண்ட்டை தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைங்க. இது அவங்களுக்கு ஏற்றுங்க. தட் வில் ஹெல்ப் தெம் டில் தேர் 80 or 90 years. ஸோ திஸ் இஸ் மை கைண்ட் திங். Okay, thank you so much. And for anything you can reach me at any time. Hello, hi. I am 1988 batch Nana. I am Dr. Jayamari, counseling psychologist, and I am very proud to say that I am a student of IHM, and I am also a student of Dr. Emma Gonsalves. I don't know how many of them know about her. She's a Dr. Emma Gonsalves was a psychotherapist in around Chennai. So she's no more. And one thing I just want to insist, ஒன்னே ஒரு விஷயம் தான், எல்லாரும் நம்ம எல்லாமே பண்ணுறோம், but we have to train the children's mind. That is very important. எது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து, அவங்கள நெகட்டிவ் வைப்லேருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு we have to train. So I am conducting so many seminars around Chennai in Queen Mary's College and all, on personality development, sex and sexuality in schools. So எனக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து Immaculate ஸ்கூலில் நான் அதை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ டெஃபினெட்லி சிஸ்டர்ஸ் ஆர் இன் நீட் அப்படின்னா ஐ எம் தேர் டு கம் அண்ட் டேக் அ செமினார் ஃபார் சில்ட்ரன், எஸ்பெஷலி ஃபார் அடாலசன்ஸ் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ தட் இஸ் த திங் வேர் வி ட்ரெயின் தேர் சில்ட்ரன் மைண்ட். ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து பாஸ்ட் ட்ராமா இருக்கும். ஸோ அந்த இதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு அண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கிவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அட் டைம்ஸ். Thank you so much. And I am tied up with 3 hospitals, and now I am doing my fertility counseling in KM Specialty Hospital and Mother's Teresa Hospital in Medavakkam and GBR in Mugaper. Thank you. I am just running short of time. Thank you so much for giving this opportunity, sister. Thank you so much. And my great inspiration was PT Miss. I am a district player in volleyball.
And I continued my volleyball thing even in Stella Maris, where I did my UG. And Chandra Miss and Sheila Miss, last 2 weeks back I called her. I got the number, I called Chandra Miss. She was so happy. And over phone I talked to her. Ipo vandu maybe sometimes I may meet her in person also. And Sulochana Miss, Max Miss, அவங்க எனக்கு ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸே வராது. ஐ எம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு மேக்ஸ் வரவே வராது. ஸோ அவங்க எனக்கு வந்து தொப்பிளில் வந்து சுற்றி A² + B² அல்ஜீப்ரா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் காமாட்சி மிஸ், பண்டிட் மிஸ், அவங்க வந்து தமிழ். அதை இவங்கெல்லாம் நிறைய ஒரு பெரிய ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் என்னோட லைஃப் டைமில். அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் அலுமினே அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட் ஃபார் தி ஸ்கூல். தேங்க்யூ சிஸ்டர். தமிழே உயிரே, உனக்கு சிறிதேனும் நலமேனும் ஏற்படுமாயின் நான் செத்தொழியும் நாளும் திருநாளே. தமிழுக்கு என்னுடைய தலைவணக்கம், அவையோருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆஞ்சோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவை இது. எனக்கு இதை சொல்லி கொடுத்தது இந்த பள்ளிங்க, செமையான பள்ளிங்க. நிற்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறாங்க பசங்க, ஒவ்வொரு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. எல்லாரும் இவ்வளோ பேசுகிறாங்க, ஸ்போர்ட்டிவாக வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பள்ளி. இந்த பள்ளியில் ஒரு கழுதையை கொண்டு வந்து சேர்த்தா கூட குதிரை ஆயிடும். என்னோட அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஐ எம் அ கழுதை. ஒன்றுமே தெரியாது, ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒன்றும் தெரியாது. இப்போ என் எம்ஃபில் இன் தமிழ், BEd and then LLB also I finished. தமிழை என் உயிராக நினைக்க வைத்தது இந்த பள்ளி. ஆங்கிலத்தை, வராத ஆங்கிலத்தையும் வரவழைத்தது இந்த பள்ளி. டவுன் டு எர்த் அந்த டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணாங்க எங்களுக்குள்ள கொண்டு வரத்துக்கு. எங்களோட பேட்சில் பத்மினின்ற பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ரொம்ப அழகா ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களுடைய திறமைகளை செதுக்கி உளி கொண்டு இல்லை, அவர்களுடைய மனம் கொண்டு செதுக்கி இருக்கிறார்கள். அதாவது அடிக்கடி சொல்லக்கூடிய 2-3 ப்ரேயர்ல சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்றேன். நீ புத்தகத்திற்கு தலைவணங்காவிடில் மற்றவர் முன் தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை வரும். இதை சூசை மேரி மேம் சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. வெற்றி படிக்கட்டு, நீங்க படியில வெற்றி கட்டணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கணும். முதல் அடி எடுத்து வைக்கணும். ஆசிரியர்கள் ஏணிகள், அவர்களிடமிருந்து ஏறி செல்லும் மாணவர்கள். இதையெல்லாம் நாங்கள் கேட்டு எங்களுடைய காதில் செவியில வாங்கியிருக்கோம். இங்க இன்னொரு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. ஒரு பர்த்டே வந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, புக்கு தான் தருவாங்க. புக்கு தான் நாமளும் தரணும். என்னோட டாட்டர் இப்போ ரிசீவ் பண்ணும்போது, அம்மா இது என்ன கிஃப்ட்னா, ஒன்றும் பண்ணாத, அது புக்கு தான். அறிவை மட்டுமே கொடுக்கக்கூடிய பள்ளி, அறிவை மட்டுமே நிதர்சனமாக கொடுக்கக்கூடிய பள்ளி, ஆண்களுக்கு நிகராக பெண்களை மாற்றிய பள்ளி. ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒழுங்கா நிற்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நடக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம 3 வயசுலையும் 2 வயசுலையும் கற்றுக்கிட்டது இல்லை நட. இங்கே கற்றுக்கிறது இப்படி தான் போனோம். இல்லை அடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கடிவாளம் போட்டு, ஏன்னா அதுதான் கரெக்டான பிளேஸ்க்கு போகும். கடிவாளம் இல்லைன்னா எங்கடா போகும்? அது மாதிரியான ஒரு பள்ளி. ஆசிரியர்கள் அடிப்பதிலே சிஸ்லின் சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அடிச்சாங்கன்னா மூஞ்சி அப்படியே ஒரு நிமிஷம் சுத்தம். ஆனால் அவங்க எடுத்த பாடத்தை எத்தனாவது பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4th பிளேஸில் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு அருமையான பாடம். இன்னைக்கு நான் ஆசிரியராக இருக்கேன், நான் கல்லூரியிலையும் பணியாற்றுறேன், பள்ளியிலையும் பணியாற்றியிருக்கேன். ஒவ்வொரு நேரமும் நான் நினைப்பது என்னுடைய ஆசிரியர்கள். அவர்கள் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, வராத மரமண்டையிலேயே ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு இருக்க பசங்க பயங்கர ஸ்மார்ட், அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். அது மாதிரி யோசிக்கிறேன். இன்றைய மாணவர்களுக்கு எது முக்கியம் தெரியுமா? அதிக தன்னம்பிக்கை, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒழுக்க நெறி. எது ஒழுக்கம்? இதில் என்ன தெரியலன்னா உங்களுக்கு கவனிங்க, ஒரு செகண்ட் நான் கவனிங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது பயன்படலைனாலும் உங்கள் பசங்களுக்கு பயன்படும். அதாவது சுதந்திரத்திற்கும் உரிமை மீறலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். சுதந்திரம் என்பது ஒரு ஒன் வே டிராஃபிக்ல இருக்கிறதுல நாம் அதை போடணுன்றது தான் ரூல். ஒன் வேல போகணுன்றது ரூல். ஆப்போசிட்ல வர்றது அது ரூல் கிடையாது, அது பிரேக் பண்ணுறது.
அது சுதந்திர மீறல் கிடையாது. சுதந்திரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த வட்டத்திற்குள்ள சர்வே பண்ண தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு. நீலவா நாடைக்குள் நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காத கொள்கையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே புத்துணியும் பூவோ, நீதான் சொக்கவெண்ணி பார்க்கிறோம். அழகான ஆசிரியர்கள், அருமையான பள்ளி, இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றாவது இந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தேவைப்பட்டா இங்கே இருக்க யாரை கூப்பிட்டாலும் அழகாக பேசி கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஆசிரியர்கள் இன்னைக்கு பணி செய்கிறவங்களாம் அப்படித்தான், ரொம்ப அழகாக நம்மளை வரவேற்றாங்க. நம்மளை யாருன்னே தெரியாது, இருந்தாலும் கூட நமக்கு அவ்வளவு அழகான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு தராங்க. அதனால் இங்கே இருக்க அனைவரையும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த பள்ளிக்கு தேவையான சிறு சிறு உதவிகள், பெரிய கல்லை தூக்கி வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, சிறிய துரும்பை தூக்கி வைக்க தயாராக இருக்கிறேன். அதனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்பள்ளியிலே என்னுடைய பெயரும் இருக்கும். அனைவரும் போல நானும் இதில் பங்கேற்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப புவர் சில்ட்ரன் பட் தே ஆர் குட் அட் ஸ்டடீஸ் அப்படின்னா அவங்களுக்கான வந்து எஜுகேஷனல் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கூட வி ஆர் ஹேவிங் அ பிளான். ஆனால் அதுதான் we wanted to let you know, okay, from 1990 batch. ஓகே, ஆல்ரெடி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். பட் எங்களுக்கு வந்து அது எப்படின்றது தெரியல. எங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக சாந்தி வந்து எல்லாமே யூ கேன் கன்வே டு ஹர், அவங்க வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. ஐ ஹோப் த அதர் குரூப் ஆல்சோ வி கேன் டூ இட் அப்படின்றது எங்களுடைய அதை தான் மிஸ். அதை என்ன பண்ணலான்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஆல் ஆஃப் இஸ் கேனாட் பி த பார்ட் ஆஃப் த வாட்ஸ்அப் குரூப். இவங்க நான் இப்போ எங்கள் குரூப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுமா சாந்தினா, அடுத்து உங்கள் பேட்ச்லேருந்து யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி மெயினாக ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களாம் வந்து சிஸ்டரோட டைரக்டர் டீலில் இருந்து அவங்க பேசிட்டு நீங்கள் யூ கேன் லெட் தம் நோ, அவங்க வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. ஐ ஆம் அ கிராஜுவேட் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஹெச்ஆர். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பேஜ், ஃபேஸ்புக் பேஜோ இல்லை இன்ஸ்டாவோ அதே பேரில் கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ நான் வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கிரியேட் அ பேஜ், ஐ கேன் சென்ட் ரெக்வஸ்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆக்டிவாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட். நம்ம ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் ஆக்டிவாகவே இல்லை. வி ஆர் நாட் இன் எனி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அது வேணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ லைஃப் உலகமே ஆன்லைனில் தான் இருக்குது, அது இல்லவே இல்லை. இஃப் யூ வாண்ட் மீ டு டேக் இன்சார்ஜ் ஆஃப் தட் ஐ கேன் டேக் இட். ஸோ அது வேணும். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இஸ் மஸ்ட். இந்த ரெண்டு தான் மேஜர். எவ்ரி இயர் யூ மஸ்ட் ஹேவ் ஒன் பர்டிகுலர் டேட். அந்த டேட்டில் கண்டிப்பாக அலுமினி மீட் நடக்கணும். ஹூஎவர் டன், ஐ திங்க் ஐ ஹேடட் அ வேல்யூட் பாயிண்ட். வேறு ஏதாவது இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் தட் டு கிவ். நன்மை செய்தாரை விட பிறர் செய்த நன்றியை மறவாதவர் மிக மேலானவர் என்று நான்மணிக்கடிகை செய் நன்றி அறிதலை கூறுகிறது. சங்க இலக்கியங்கள் செய் நன்றி அறிதலை சான்றோர் பண்பு என்கிறது. அதன் வழி நாம் இன்றும் தொடர நன்றியுரை ஆற்றிட வருமாறு திருமதி ஸ்டெல்லா அவர்களை நன்றியோடு அன்போடு அழைக்கின்றோம். On behalf of Avadi Immaculate Alumni Association and the entire fraternity of the community, first of all, my sincere thanks to Almighty God for making today's event a grand success. By His blessings and grace, we are able to make the event what it was. This type of incident cannot happen overnight. The wheels starts moving about a month ago. It requires planning and bird's eye for details. We have been fortunate to be supported by a team of very active and dedicated employees of our organization who are well versed in their jobs. I lack words for their participation and their willingness to complete tasks beyond their comfort zone. A special mention to our venerable President, Sister Rita Mary, being the catalyst that inspired us to do our best and stand as a pillar of power. With a deep sense of appreciation, we thank our loving general community members for their untiring effort. I also want to thank the people who worked behind the scene to execute this event as a memorable one. Our sincere gratitude goes to all our shining stars of Immaculate School for your rock-solid support and encouragement. The hard work of your days was evident in your acts. We have been fortunate to have a renowned identity from academics, industry and other areas. I'm very thankful to their entire
participants who has constantly inspiring us and sharing us with valuable thoughts and views which will lead the association to travel another milestone. I'm sure that our association will continue to get significant provisions for the diverse group in future. I must remark a proficient sense of gratefulness to all our alumni for sharing with us some of the finest management practices. All the participants of this meeting are all inspired by your highly sparkling words. I once again thank you all for being with us. It has remained a pronounced pleasure. Have a great day ahead. Thank you. I request everybody to be on the stage.